सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 7/6/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: சங்கம யுகத்திற்கு, உயர்ந்த யுகத்திற்கு விசேஷ வரதானம். முன்னேறும் கலை அனைவருக்கும் நன்மை பயப்பது. அனைவரும் நேரத்திற்கு ஏற்றபடி தன்னை ஏறும் கலையில் ஒவ்வொரு வினாடியும் மற்றும் எண்ணத்தில் அனுபவம் செய்கிறீர்களா? ஏனென்றால் இந்த சின்னஞ்சிறு சங்கம யுகம்தான் முன்னேறும் கலைக்கானது என்று அனைவரும் தெரிந்துள்ளீர்கள். இந்த யுகத்திற்கு மற்றும் காலத்திற்கு நாடகப்படி முன்னேறும் கலை அனைவருக்கும் நன்மை பயப்பது என்ற வரதானம் கிடைத்திருக்கிறது. வேறு எந்த யுகத்திற்கும் இந்த மாதிரியான வரதானம் பிராப்தியாக கிடைக்கவில்லை. சங்கம யுகத்தை தர்மாவு யுகம் சிரேஷ்டமான என்றும் கூறப்படுவது, அதாவது யதார்த்த தர்மம் மற்றும் யதார்த்த காரியம் செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த தர்மாவு யுகத்தில் தங்களுடைய பங்கை செய்கிறார்கள். தர்ம சக்தி, ராஜ்ய சக்தி, அறிவியலின் சக்தி, அனைத்து சக்திகளும் இந்த யுகத்தில்தான் தங்களுடைய முக்கிய பங்கை காண்பிக்கின்றன. அதாவது இந்த காலத்தில்தான் இந்த 3 சக்திகளும் ஆத்மாக்களுக்கு பிராப்தியாகின்றது. அந்த மாதிரி உயர்ந்த காலத்தில் விசேஷ பங்கை செய்பவர்கள் யார்? தன்னை அந்த மாதிரி உயர்ந்த காலத்தில் பங்கை செய்பவர் என்று நினைக்கிறீர்களா? முன்னேறும் கலைக்கான ஆதாரம் விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள். உங்கள் மேல் இருக்கின்றது. உங்களுடைய முன்னேறும் கலையால் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்படுகின்றது. அனைத்து ஆத்மாக்களின் வெகு காலத்து ஆசையான முக்தி அடைய வேண்டும் என்பது உங்களுடைய முன்னேறும் கலையின் ஆதாரத்தில்தான் நிறைவேறுகிறது. அனைத்து ஆத்மாக்களின் முக்தி பிராப்தி செய்வதற்கான ஆதாரம் ஆத்மாக்களாகி உங்களுடைய ஜீவன் முக்தியால் பிராப்தியாகின்றது. அப்படி தன்னை ஆதாரமூர்த்தி என்று நினைத்து நடந்து கொள்கிறீர்களா? கொடுப்பவர் தந்தை வள்ளலாவார். ஆனால் பொறுப்பாளராக யாரை ஆக்குகிறார்? ஆஸ்தி தந்தை மூலமாக பிராப்தியாகிறது. ஆனால் தந்தையும் குழந்தைகளை பொறுப்பாளராக்குகின்றார். நாம் விசேஷ ஆத்மாக்களின் ஆதாரத்தினால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை இருக்கிறது என்று இந்த அளவு கவனம் ஒவ்வொரு அடியிலும் தன்மேல் இருக்கின்றதா? இந்த நினைவு வைப்பதினால் தற்சமயம் ஏதாவது ரூபத்தில் பெரும்பான்மையோரிடம் தென்படும் அலட்சியம் மற்றும் சோம்பல் முடிவடைந்துவிடும். இந்த காரணத்தால் முன்னேறும் கலைக்கு பதிலாக நிற்கும் கலையில் வந்துவிடுகிறார்கள். மேலும் இந்த நிற்கும் கலையிலும் கூட மிகவும் சாதுரியமானவர்களாக ஆகிவிட்டார்கள். என்ன சாதுரியத்தை காண்பிக்கிறார்கள்? கேட்டிருக்கும் ஞான விஷயங்கள் மற்றும் அவ்வப்பொழுது என்னென்ன யுக்திகள் தந்தை மூலமாக கிடைத்து கொண்டிருக்கிறது, அந்த யுக்திகள் மற்றும் விஷயங்களை யதார்த்த முறையில் உபயோகிப்பதில்லை, தவறாக உபயோகிக்கிறார்கள். உள்நோக்கத்தை மறந்து வார்த்தையை பிடித்து கொள்கிறார்கள். தன்னுடைய பழைய சுபாவத்தின் வசமாகி யதார்த்த பாவத்தை, உள்நோக்கத்தை சுபாவ வசமாகி மாற்றிவிடுகிறார்கள். எப்படி குழந்தைகளை மாஸ்டர் திரிகாலதர்சிகளாக ஆக்குவதற்காக பாப்தாதா வாழ்க்கை நாடகத்தின் அனைத்து இரகசியங்களை குழந்தைகளின் எதிரில் தெளிவாக்குகிறார். நாடகத்தின் இரகசியத்தின் அனுசாரம் நாடகத்தில் புதிய ராஜ்யத்தில் அனைத்து விதமான பதவி அடைபவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் மாலை வரிசை கிரமமாக உருவாகிறது என்றால் அனைவரும் மகாரதியாக ஆக மாட்டார்கள். மேலும் அனைவரும் வெற்றி மாலையிலும் வரமாட்டார்கள் என்று முயற்சி செய்பவர்களின் வரிசை எண் மற்றும் புது உலக ராஜ்யத்தின் இரகசியத்தை பாபா கூறுகின்றார். அனைவருமே மகாராஜாவாகவோ ஆக மாட்டார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை பங்கே அந்த மாதிரி தென்படுகிறது. முன்னோக்கி செல்வதற்காக தந்தை இவற்றை கூறுகிறார். அதனால் குழந்தைகள்
முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக தவறான விதமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது தன்னுடைய அலட்சியம் மற்றும் சோம்பலை அகற்றுவதில்லை. ஆனால் தந்தை சொல்லும் விஷயத்தின் பாவத்தை மாற்றி அதே விஷயத்தையே உதாரணமாக ஆக்கிவிடுகிறார்கள். மேலும் நீங்கள் அப்படி கூறினீர்கள் என்று தந்தைக்கு சொல்கிறார்கள். இந்த விதமாக தன்னுடைய பலவிதமான சுபாவத்தின் வசமாகி யதார்த்த விஷயங்களின் பாவத்தை மாற்றி நிற்கும் கலையின் சதுரங்கத்தை மிக நன்றாக காண்பிக்கிறார்கள். மாயாவை வென்றவர் ஆவதற்கான வழிகளை அந்த நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கான கவனத்தை அவர்களே குறைவாக வைக்கிறார்கள். ஆனால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கான சாதனமாக தந்தையின் வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். மாயா மிகவும் பொல்லாதது என்று நீங்களே தானே கூறினீர்கள் என்று கூறுகிறார்கள். பிரம்மா பாபாவையும் மாயா விடுவதில்லை, மகாரதிகளையும் மாயா தாக்குகிறது. எப்பொழுது பிரம்மா பாபாவையே விடுவதில்லையோ மகாரதிகளையும் விடுவதில்லை என்றால் எங்களிடம் வந்து நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்றால் இது என்ன பெரிய விஷயம்? இது நடக்கத்தானே செய்யும். கடைசி வரை இதுவோ இருக்கத்தான் செய்யும். இந்த விதமாக முயற்சி செய்வதில் நிற்பதற்கான வார்த்தைகளை தன்னுடைய ஆதாரமாக்கி முன்னேறும் கலையில் செல்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். பாபா கூறுகின்றார், மாயா வரும். ஆனால் மாயாவை வென்று உலகை வென்றவர்கள் என்று யார் வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஒருவேளை மாயா வரவே இல்லை என்றால் எதிரியை எதிர்கொள்ளாமல் யாரையாவது வெற்றி அடைந்தவர் என்று கூறுவார்களா? மாயா வரும், ஆனால் தோல்வியடைய வேண்டும் என்று இதையோ தந்தை கூறவில்லை. மாயா மீது தாக்க வேண்டுமே அன்றி தோல்வியடையக்கூடாது. ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்த ஆத்மாக்கள் நீங்கள் மேலும் வெற்றியடைந்தவராக ஆகியே காண்பிப்போம் என்ற இந்த சக்திசாலியான வார்த்தையை மறந்து விடுகிறீர்கள். ஆனால் தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக தந்தையின் வார்த்தைகளையும் பலகீனமாக்கி விடுகிறீர்கள். எப்படி பிரம்மா பாபா மாயாவை வென்றவராகி உலகை வென்று பதவியை அடைந்தே விட்டார். இது ஒவ்வொரு கல்பத்தின் நினைவு சின்ன ரூபமாகவும் இருக்கின்றது. எனவே எப்படி பிரம்மா பாபா மாயா பலம் பொருந்தியதாக இருந்த போதிலும் தன்னை பலம் நிறைந்தவராக ஆக்கினாரேயன்றி பயப்படவில்லை. எனவே தந்தையை பின்பற்றி நடங்கள். வெற்றி அடைய வேண்டும் என்ற உணர்வை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். முயற்சி இல்லாதவராக ஆவதின் உணர்வு தன்னுடைய அற்ப புத்திக்கேற்றபடி புரிந்து கொண்டு தனக்கு ஏமாற்றம் கொடுக்காதீர்கள். தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையில் ஒவ்வொரு ஆத்மாவின் 3 காலங்களின் நன்மை நிரம்பி இருக்கிறது. எனவேதான் உலகிற்கு நன்மை செய்பவர் என்று மகிமை செய்யப்பட்டிருக்கின்றார். நன்மை பயக்கும் வார்த்தையை தன்னுடைய நன்மையின்மைக்காக காரியத்தில் ஈடுபடுத்தாதீர்கள். இன்றைய நாட்களில் பெரும்பான்மையோர் இந்த விதமான ஞானம் நிறைந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த விதமான ஞானம் நிறைந்தவர் என்று புரிந்து கொள்வதினால் அநேகர் தன்னை அனைத்தும் அறிந்தவர் என்று கூறுகிறார்கள். மேலும் செய்வது வீணானவை மற்றும் தவறான காரியம். இதை ராயல் ரூபத்தின் பாவம் என்று கூறுவோம். ஆனால் தன்னை அனைத்தும் அறிந்தவர் என்று நிரூபிப்பதற்கான முறையை மிக நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். வீணான காரியம் மற்றும் ராயல் ரூபத்தின் பாவம் பார்ப்பதற்கு ஒன்றாக தென்படுகிறது. ஆனால் அது தனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அந்த மாதிரி காரியம் செய்வதினால் அவரும் உள்மனதால் திருப்தியாக இருக்க மாட்டார். இதுதான் அதை பகுத்தறிவதாகும். குஷியின் அனுபவம், சக்தியின் அனுபவம் செய்ய மாட்டார். தன்னை குணங்களினால், சக்திகளின் பொக்கிஷத்தால் காலியாக அனுபவம் செய்வார்கள். ஆனால் வெளிமுகமாக தேக அகங்காரத்தின் காரணமாக தனக்கு தெரியும் என்ற அகங்காரம் இருக்கும் காரணத்தால் தனக்கும் தெரியும் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளே காலி, ஆனால் வெளியில் தன்னை மறைப்பதாக இருக்கும். எப்படி காலியானதுதான் சத்தம் போடும், அப்படி வெளிப்பகட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் உள்ளே ஏமாற்றமாக வெளிப்படையான பகட்டு இருக்கும். கூடவே அந்த மாதிரியான காரியங்களின் விளைவாக அநேக பிராமண ஆத்மாக்கள் மற்றும் உலகின் அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு முறைகேடான சேவை செய்வதற்கான காரணமாகி விடுவார். அப்படி பாவங்கள் மற்றும் வீணான காரியங்களின் காரணமாக ஒன்று தன்மேல் அதிருப்தியாக இருப்பார்,
இன்னொன்று, அநேகருக்கு முறைகேடான சேவை செய்வதின் காரணமாக ஏறும் கலைக்கு பதிலாக நிற்கும் கலையில் வந்து விடுகிறார்கள். நடைமுறையில் குஷி ஏன் குறைந்து விடுகிறது என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். மேலும் தீவிரமாக முயற்சி செய்வதின் ஊக்கம் உற்சாகம் ஏன் குறைந்து விடுகிறது மற்றும் யோகம் நிறைந்த நிலைக்கு பதிலாக வீணான எண்ணங்களின் பக்கம் ஏன் அலைந்து விடுகின்றார் மற்றும் தன்னுடைய சுபாவம் சம்ஸ்காரங்களின் பந்தனம் ஏன் விடுபடவில்லை என்று தன்னை சோதனை செய்யுங்கள். என்ன காரணமாக இருக்கிறது? காரணத்தை தெரிந்துள்ளீர்களா? எப்படி தொடக்கத்தில் வந்ததும் தந்தையிடமிருந்து பிராப்தியாகி இருக்கும் முயற்சி செய்வதின் வழிமுறைகளை மிக கடுமையாக செய்ய தொடங்கி விடுகிறார்கள். இரவு பகலாக களைப்பு மற்றும் தடைகள் ஆகியவற்றை பொருட்படுத்துவதில்லை. தந்தை கிடைத்திருக்கிறார், ஆஸ்தி அடைய வேண்டும், அதிகாரி ஆக வேண்டும். இதே போதையில் அடியை மிக வேகமாக முன்னே எடுத்து வைத்து கொண்டே செல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? எப்படி இன்றைய நாட்களில் கடின உழைப்பு செய்வது கடினமாக இருக்கிறது. சம்பளம் வேண்டும், ஆனால் கடின உழைப்பு வேண்டாம். அதேபோல் பிராமண ஆத்மாக்களும் கடின உழைப்பிலிருந்து அலட்சியமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் மற்றும் சோம்பலில் வந்து விடுகிறார்கள். அனைவருமே மகாவீரராக மற்றும் மகாரதியாக ஆக விரும்புகிறார்கள். ஆனால் உழைப்போ மெதுவாக நடந்து செல்பவருக்கானதை கூட செய்வதில்லை. தயாரான மேடையை விரும்புகிறார்கள். உழைத்து மேடையை உருவாக்க விரும்புவதில்லை. நான் எதிலும் குறைந்தவனாக இருக்கக்கூடாது, ஆனால் மகாரதிகளின் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மகாரதியின் உண்மையான அர்த்தம் மகாரதியின் மகான் தன்மை. அதில் நிலைத்திருப்பதை கடினமாக அனுபவம் செய்வார்கள். சகயோகி என்ற பெயரில் லாபத்தை சரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த காரணமாக ஒவ்வொரு அடியிலும் என்ன உழைப்பு மற்றும் கவனம் வேண்டுமோ, முயற்சி செய்யும் வாழ்க்கையின் நினைவு வேண்டுமோ, தந்தையின் துணையின் சக்தி வேண்டுமோ, அது நடைமுறையில் இருப்பதில்லை. கடின உழைப்பு செய்ய விரும்புவதில்லை, ஆனால் தந்தையின் உதவியோடு கடந்து செல்ல விரும்புகிறார்கள். தந்தையின் வேலையை அதிகமாக நினைவில் வைக்கிறார்கள். தன்னுடைய வேலையை மறந்து விடுகிறார்கள். இதன் காரணமாக என்ன வழிமுறைகள் கூறப்பட்டிருக்கிறதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை. அந்த நேரத்தில் உபயோகிக்க தெரிவதில்லை. ஆனால் என்ன செய்யட்டும் மற்றும் பந்தனம் ஏன் அகலுவதில்லை, என்ன செய்யட்டும் என்று அடிக்கடி தந்தையிடம் கேட்க வருகிறார்கள். எப்பொழுது படித்த பாடம் மீண்டும் ரிவைஸ் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது, ஆழமாக உணர்ந்து அறியும் பாடம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பாடத்தில் இதை தந்தை கூறவில்லையா என்ன? மீண்டும் கூற வேண்டிய அளவிற்கு ஏதாவது தங்கி போய்விட்டதா என்ன? முதலில் இதுவோ 2ஆம் வகுப்பின் பாடமாகும். இந்த காரணத்தினால் கேட்டதை சிந்தனை செய்யுங்கள். சிந்தனை செய்யாததினால் சக்திசாலியாக ஆகாமல் பலகீனமானவராக ஆகிவிட்டீர்கள். மேலும் பலகீனமானவரான காரணத்தால் அடிக்கடி நிற்கிறீர்கள். ஏறும் கலையின் அனுபவம் செய்ய முடிவதில்லை. எனவே பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்கள் நம்முடைய ஏறும் கலையின் காரணத்தினால்தான் அனைவருக்கும் நன்மை இருக்கிறது என்ற இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நல்லது. தந்தையை மற்றும் தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையையும் மிக சரியான ரூபத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய, கடுமையாக உழைத்து தன்னை மகானாக்கி அனைவரையும் மகான் ஆக்கக்கூடிய, ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலைக்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் தன்னை அநேக விதமான மாயாவின் ராயல் ரூபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய, அந்த மாதிரி மாயாவை வென்ற ஒவ்வொரு கல்பத்தின் வெற்றி ரத்தினங்களுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் நிச்சய புத்தியுடையவர் வெற்றி ரத்தினமாகிறார் என்ற இது எப்பொழுதும் நினைவிருக்கிறதா? நிச்சயத்தின் பலன் வெற்றியாகும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒருவேளை காரியம் செய்து கொண்டே தன்மேல் தந்தை மேல் நாடகத்தில் நிச்சயம் இருக்கிறது, அனைத்து விதத்திலும் நிச்சயம் இருக்கிறது என்றால் வெற்றி கிடைக்கவில்லை என்று ஒருபொழுதும் இருக்கவே முடியாது. ஒருவேளை தோல்வி ஏற்படுகிறது என்றால் அதற்கான காரணம் நிச்சயத்தில் குறைவு. ஒருவேளை இது நடக்குமா அல்லது நடக்காதா, வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று தன்மேலேயே சந்தேகம் ஏற்படுகிறது என்றால் கூட முழுமையான நிச்சயம் என்று கூற மாட்டோம்.
நிச்சய புத்தியுடையவரின் எண்ணம் பலகீனமானதாக இல்லாமல் உறுதியானதாக இருக்கும். என்ன ஆகுமோ அதை செய்துவிடலாம் என்று இது கூட சந்தேகத்தின் எண்ணமாகும். என்ன ஆகுமோ என்றல்ல, ஆகும் என்பது நிச்சயிக்கப்பட்டது, இதுதான் நிச்சயமாகும். காரியம் செய்வதற்கு முன்பு கூட இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று அந்த மாதிரி நிச்சயம் வேண்டும். அந்த நிலை இருக்கின்றதா? மாயா எப்படி வந்தாலும் ஆனால் மேலே கீழே ஆடக்கூடாது. நிச்சய புத்தி உடையவர் ஒவ்வொரு புயலையும் மற்றும் மாயாவின் தடையை இது ஒன்றுமே இல்லை என்பது போல் கடந்து செல்வார். எப்படி கோடை இருந்தும் வெப்பம் இல்லாத நிலையை ஏற்படுத்த அறிவியலின் சாதனங்கள் இருக்கின்றன, அதே மாதிரி யார் நிச்சய புத்தி உள்ளவராக இருப்பாரோ அவரின் எதிரில் மாயாவின் புயல் வரும். ஆனால் அவரை பொறுத்தவரை பெரிய விஷயமாக இருக்காது. பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் அவரிடம் இருக்கிறது என்றால் மாயாவை வென்றவராகி விடுகிறார். ஒவ்வொரு காரியத்தில் அவரே நிச்சய புத்தி உடையவர். அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவர் எப்பொழுதும் பார்வையாளராகி தன்னுடைய பங்கையும் பார்ப்பார் மற்றும் மற்றவர்களுடையதையும் பார்த்து குழப்பமடைய மாட்டார். ஏன் என்ன என்பதில் செல்ல மாட்டார். ஸ்தாபனையின் காரியத்தில் யார் ஆதிரத்தினங்களோ அவர்களுக்கு ஆதிரத்தினத்தின் போதை இருக்கிறதா? இந்த போதை கூட குஷியை கொடுக்கும். எந்த பாக்கியத்தை இன்று மனிதர்கள் கனவில் கூட பார்ப்பதற்கு கூட இச்சை வைக்கிறார்கள், அந்த பாக்கியத்தை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் செய்து அனுபவம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் சைத்தன்யத்தில் அனுபவம் செய்துள்ளீர்கள். மற்ற அனைவரும் இப்பொழுது சரித்திரம் கேட்பவர்கள்தான் என்றால் இது குறைந்த பாக்கியமா என்ன? வேறு எந்த விதமான பாக்கியத்தையும் இப்பொழுது அடைய முடியும், ஆனால் இந்த பாக்கியத்தை அடைய முடியாது. அந்த மாதிரி பாக்கியமோ கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலருக்கு பிராப்தியாகிறது. ஒருவேளை தொடக்கத்தில் வந்திருந்தவர்கள் வேறு எதையும் நினைவு செய்யாவிட்டாலும் இது ஒவ்வொரு கல்பத்திலும் அடங்கியிருக்கும் எனது பங்கு என்று பாக்கியத்தை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் கூட எப்பொழுதும் குஷியாக இருப்பார். பிராமணர்களின் விசேஷமே குஷியாகும். குஷி இல்லை என்றால் பிராமணர் இல்லை. தற்சமயம் வெளிநாடுகள் மூலமாக துரித சேவை தொடங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்ச காலத்திற்குள் அநேகருக்கு ஒரே நேரத்தில் அனைத்து சாதனங்கள் மூலமாக செய்தி கொடுப்பது தொடங்கிவிட்டது. எப்படி இப்பொழுது வெளிநாட்டினர் செய்தி கொடுப்பதில் அதிகமாக சகயோகிகளாக இருக்கிறார்கள். அனைத்து சாதனங்களும் சுலபமாக பிராப்தியாகி கொண்டிருக்கிறது. இதை வெளிநாட்டினரிடமிருந்து பாரதத்தினர் காப்பி செய்வார்கள். பாரதவாசிகள் பரந்த மனமுடையவர்களாக இருப்பதில்லை, சங்கோஜப்படுபவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாட்டினர் திறந்த மனமுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அங்கே உள்ள இதே ஓசை பாரதம் வரை வந்தடைந்து பாரதத்திற்கு அறிவுரை கிடைக்கும். வெளிநாட்டினர் நம்முடைய பாரதத்தின் தத்துவத்திற்கு மகத்துவம் கொடுக்கிறார்கள். மேலும் நாம் கொடுப்பதில்லை என்று வெட்கம் ஏற்படும். ஒரே நேரத்தில் அனைத்து சாதனங்கள் மூலமாக துரிதமான சேவைக்கான இந்த அஸ்திவாரம் பரவிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது புதுமை வேண்டும். அப்படி ஞானம் மற்றும் யோகாவின் ஞானத்தில் வெளிநாட்டினரிடமிருந்து இவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். இது பாரதவாசிகளுக்கு ஒரு பாடம் கிடைத்துவிடும். என்ன நடக்கிறது? அந்த பங்கில் ஏதாவது விசேஷம் இருக்கிறது. அப்படி நாலாபுரங்களிலும் ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்கும் காரணத்தினால் பிரதிபலன் நன்றாக இருக்கிறது. இதுவும் நினைவு சின்னமாகிக் கொண்டே இருக்கும். இதே வெளிநாடு எங்கெல்லாம் பிராமணர்கள் மூலமாக சேவையின் பங்கு நடக்கின்றதோ அதுவே எதிர்காலத்தில் சுற்றுலா ஸ்தானம் ஆகிவிடும். நினைவு சின்ன ரூபத்தில் ஆகும், ஆனால் கோயில் இருக்காது. நடைமுறை ஸ்தானத்தின் தோற்றம் நினைவு சின்னத்தின் ரூபத்தில் இருக்கும். விசேஷமாக பெயர் பெற்ற நபர்கள் மூலமாக என்ன சேவை நடந்து கொண்டிருக்கிறதோ அதன் மூலம் பாரதத்திற்கு அறிவுரையும் கிடைக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் ராஜ்யத்தின் ஸ்தானமும் நிச்சயமாகிக் கொண்டே இருக்கிறது. நல்லது. வரதானம்: உயர்ந்த நேரத்திற்கு ஏற்றபடி எப்பொழுதும் உயர்ந்த காரியம் செய்து பாராட்டின் பாடலை பாடக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுங்கள். இந்த உயர்ந்த நேரத்தில் எப்பொழுதும் உயர்ந்த காரியம் செய்து மனதால் ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆஹா என்னுடைய உயர்ந்த காரியம் அல்லது ஆஹா உயர்ந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபா,
அப்படி எப்பொழுதும் ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடுங்கள். ஒரு பொழுதும் துக்கமான காட்சிகளை பார்த்து கொண்டும் ஐயோ என்ற வார்த்தை வெளியாக வேண்டாம். ஆஹா டிராமா, ஆஹா ஆஹா, பாபா ஆஹா. எது கனவில் கூட இல்லாமல் இருந்ததோ அது வீட்டில் இருந்து கொண்டே கிடைத்தது. இதே பாக்கியத்தின் போதையில் இருங்கள். ஸ்லோகன்: மனம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு குழப்பத்திலும் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।